செய்திகள். காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளியை கத்தியால் வெட்டிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமலன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை காலத்தில் சிறை காவலர்கள், சிறை பணியாளர்கள், சக கைதிகள் என அனைவரையும் அடிக்கடி தாக்கியதன் காரணமாக காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் இவருடன் போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பிரதீஷ் என்பவர் சமீபத்தில் காரைக்கால் கிளை சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி அமலன் தூக்கு மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்கால் சிறையில் தொடர்ந்து கைதிகள் தற்கொலைக்கு முயற்சிப்பது சிறையிலே கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுவதாக இது குறித்து தீவிர விசாரணை தேவை எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளியை கத்தியால் வெட்டிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியூர் அடுத்த சேத்தனாந்தம் காலனி சேர்ந்த கலியப்பன் மகன் பிரகாஷ் அங்காளன் மரம் வெட்டும் தொழிலாளி. பட்டாணிக்காலம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் மற்றும் நண்பர்கள் நேற்று மாலை வில்லியூர் 10 கணு சாலையில் உள்ள பாரில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தினர். அப்போது போதையில் செல்வத்திற்கும் அங்காளனுக்கும் தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செல்வம் தனது நண்பர்களை செல்போன் மூலம் அழைத்தார். சம்பவ இடத்திற்கு வந்த செல்வம் நண்பர்கள் இருவர் அங்காளனை சரமாரியாக தாக்கி கத்தியால் அங்காளன் தலையை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். பலத்த காயமடைந்த அங்காளனை அங்கிருந்து மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் பாரில் இருந்த சிசிடிவி கேமரா ஆய்வு செய்து அங்காளனை தாக்கிய செல்வம் உள்ளிட்ட 3 பேர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கந்தாடை கிராமத்தில் 35 ஏக்கர் பரப்பில் புதிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் கடந்த 30 வருடங்களாக அதே கிராமத்தைச் சேர்ந்த 21 நபர்கள் 10 ஏக்கர் பரப்பிலான ஏரி பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். இதை அகற்ற வேண்டும் என பல்வேறு மனுக்கள் வரப்பெற்றதை அடுத்து மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இன்று கனரக இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு அகற்றினர். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் பாபு தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கந்தாட்டு ஏரியை முழுமையாக பராமரிப்பு செய்து பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பலரை ஏமாற்றி ரூபாய் 17.50 லட்சத்தை மர்ம நபர்கள் ஏமாற்றி மோசடி செய்தது குறித்து புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சி கலைவாணர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். இவரது கைபேசி வாட்ஸ்அப்புக்கு வீட்டிலிருந்து இணையதளம் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தகவல் வந்தது. இதனை நம்பி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்ட செயலிக்கு 1.8 லட்சம் செலுத்தி ஏமாந்தார். காரைக்கால் நிறைவு பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவருக்கு மர்ம நபர் மும்பை காவல்துறையிலிருந்து பேசுவதாக கைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளனர். அதன்படி ரவிச்சந்திரன் பெயருக்கு போதைப் பொருள் பார்சல் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வழக்கிலிருந்து விடுவிக்க ரூபாய் 15 லட்சம் செலுத்தவும் மர்ம நபர் மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன ரவிச்சந்திரன் ரூபாய் 15 லட்சத்தை மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் ரூபாய் 30,000, ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்தாஸ் ரூபாய் 95,000,
பிரவீன் 50,000 மற்றும் பிஎஸ் 4,000 என மோசடி கும்பலாக ஏமாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பட்டணத்தில் வரவுள்ள ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியாக சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டணம் மலையான் தெரு பகுதியில் புதியதாக தங்கும் வசதியுடன் கூடிய ரெஸ்டோ பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பட்டணம் பெரிய பள்ளிவாசல் அருகில் தொடங்கிய பேரணி பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள பகுதி என்பதாலும் பேருந்து நிறுத்தம் அருகில் இருப்பதனாலும் 100 மீட்டருக்கு உள்ளாக கோயில் இருப்பதனாலும் பகுதியில் தங்கு விடுதியுடன் கூடிய மதுபான கடையை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டணத்திலே தெருவிலே கடையை திறப்பதற்கு புதுச்சேரியில் 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அரசு கொறடா KKD ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், பொதுத் தேர்வில் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கு ஆசிரியர்கள் தான் காரணம். மாணவர்களுக்கு படிப்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருகிறது. இதற்காக தான் கல்வித்துறைக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. +1 +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியது போல் 8ஆம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரான்ஸ் நாட்டின் பொதுகுலப் பகுதியின் துணை மேயர் ஒலிவியா சந்தித்தார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பொதுகுலப் பகுதியின் துணை மேயர் ஒலிவியாவை மற்றும் குளோபல் இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் மெகன் பொன்னுசாமி ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் திருமுருகன் ஆகியோர் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் புதுச்சேரி மற்றும் பொதுகுலப் பகுதியிடையே கலாச்சார உறவு மேம்படவும் தமிழ் பண்பாட்டை புதுப்பிக்கவும் உடன்படிக்கை மேற்கொள்ளவும் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் டிசம்பரில் கொண்டாடப்படவுள்ள கொதுலுப் பகுதியில் 170வது ஆண்டு விழாவில் பங்கேற்கும் முதல்வருக்கு அழைப்பு விடுத்தனர். இதில் பிரான்ஸ் முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி ஜெயராமன், அப்துல் வகாப் மற்றும் நிர்வாகிகள் கொதுலுக்கு வருகை தந்து திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆறுமுக பெருமாள் மேற்கொண்டார். Statue in the temple only. And Paris is a lawn. It's in a park. In Indonesia, it's in temple. So we'll be happy if you join for this. புதுச்சேரி பெரிய மார்க்கெட் என்று அழைக்கும் குபேர் அங்கன்வாடியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இப்பணியினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். தூய்மைப்படுத்தும் பணியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கலெக்டர் தலைமையில் ஆதார் குறைதீர்க்கும் முகாம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆதார் கண்காணிப்பு குழுவின் 3வது கூட்டம் கலெக்டர் குலோத்தங்கன் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடந்தது. புதுச்சேரி மாவட்டத்தில் ஆதார் சேவைக்காக நிலவரம் குறித்தும், ஆதார் இணைக்கப்பட்ட பிறந்த பதிவு வழங்குதல், பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தல் மற்றும் சிறப்பு ஆதார் குறைதீர்க்கும் முகாம் நடத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சப் கலெக்டர் சோமசேகர், அப்பாராவ், திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துணை இயக்குனர் ஷீலா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, உள்ளாட்சித்துறை இணை இயக்குனர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் SC/ST மக்கள் கூட்டமைப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பட்டியலின மேம்பாட்டு கவுன்சிலில் காரைக்காலில் பிரதிநிதிகள் நியமிக்க வேண்டும். மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும். மாவட்ட பட்டியலின சிறப்பு குழு திட்ட துணை கண்காணிப்பு குழுவில் தலித் தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் நியமிக்க வேண்டும். கோவில் 10 அரசு மாணவர் விடுதி பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இல்லை. நிருபர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்களின் கல்வி நலன் கருதிட 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாலை நேர சிறப்பு வகுப்புகளை அரசு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட SC/ST மக்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. மாவட்ட பட்டியலின சிறப்பு திட்ட நிதி சங்கராய மோட்டார்ஸ் நிறுவன இயக்குனர் துரைராஜ் வரவேற்றார். இயக்குனர் கோமதி துரைராஜ் குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி மகேந்திர தார் ராக்கர்ஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, MLAக்கள் செந்தில்குமரன், சிவசங்கரன், போக்குவரத்துறை ஆணையர் சிவகுமார், பஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சதீஷ்குமார், நடிகை ஐஸ்வர்யா தத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 7 வண்ணங்களில் கிடைக்கும் தார் ராக்கர்ஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் 12.99 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகலிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சி நடந்தது. இந்த அறிவியல் கண்காட்சியை திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கை ஏற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் அனைத்து படைப்புகளையும் பார்வையிட்டு வெகுவாக பாராட்டினார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் உடனிருந்தனர். இப்பள்ளி மாணவர்கள் அறிவியல் சம்பந்தமான காட்சி படைப்பு 100க்கும் மேலாக செய்திருந்தனர். இக்காட்சியினை பள்ளி அறிவியல் ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளியை கத்தியால் வெட்டிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஏக்கர் பலபலனை ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.